எகிப்தில் இருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு கானானுக்குள்ளே போகிறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் ஆகி அவங்க கானானுக்குள்ளே போய் நிலத்தை உழுது பயிர் பண்ணி அதை சாப்பிடுகிற வரைக்கும் அவங்க ஆகாரம் இல்லாமல் இல்லை. தேவனே வானத்து மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். அழைச்ச தேவன் நடத்துவார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். இன்னைக்கு பல காரியங்களை நாமளே போட்டு சந்தேகப்படுகிறோம், விசுவாசத்தில் குறைந்து போகிறோம். அதனால தான் பல பேர் ஜெபம் பண்ணுறதில்ல. ஏன் ஜெபிக்கிறது இல்லை அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணி நடந்துட போதா? ஜெபிக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. விதைக்கிறவர்களால் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவர்களால் அல்ல, விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். இப்படி நம்மளோட ஒவ்வொரு காரியத்திலையும் டாக்டர் கைவிட்டுட்டாரா, ஒரு சரீர பலவீனமா, மருந்து எடுக்கலாம், தவறு இல்லை. ஆனால் நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைக்கணும். இன்னைக்கு பல பேர் எப்படி ஜெபிக்கிறது இல்லையோ அதே போல் பல பேர் ஊழியங்களுக்கோ ஏழைகளுக்கோ கொடுக்கறது இல்லை. ஏன்னா கொடுத்தா குறைஞ்சிடும். வசனம் பாருங்க, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படின்னு தான் வசனம் இருக்கே தவிர, நான் கொடுக்குறேன் நீங்கள் கொடுங்கன்னு பைபிளில் இல்லை. அதுதான் விசுவாசம். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நாம் அன்பை, சுவிசேஷத்தை, பொருளாதாரத்தை நம்மளால் முடிஞ்சதை கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை கொடுக்கும்போது தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். விசுவாசத்தை வார்த்தையினால் மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிரியையிலையும் காட்டுங்க. வசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சா தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், இதனால எனக்கு நஷ்டம் வராது அப்படிங்கிற விசுவாசத்தோட கீழ்ப்படிங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றி அற்புதங்களை தேவன் காண செய்வார்.